அஜித் சாரோட விடாமுயற்சி குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் இந்த வருஷம் வெளியாக இருக்கு. பொங்கலுக்கு வெளியாக இருந்த விடாமுயற்சி படம் சில காரணங்கள்னால தள்ளி போகவே பிப்ரவரி மாசம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. குட் பேட் அக்லி படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. சினிமா மட்டும் இல்லாம கார் ரேஸ்லயும் அஜித் சார் கலக்கிட்டு வராரு. துபாயில நடந்த 24H சீரீஸ்ல இந்தியா சார்பா கலந்துகிட்ட அஜித் சாரோட டீம் இந்த சீரீஸ்ல 3rd பிளேஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பலரும் அஜித் சாருக்கும் அவரோட ரேசிங் டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரேசிங்ல இறங்கி கலந்துகிட்ட முதல் ரேஸ்லயே அஜித் சார் டீம் 3rd பிளேஸ் வந்தது பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு வர அதே நேரம் அஜித் சார் தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் கிட்ட பேசினதும் இப்போ வைரல் ஆகி பலரோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. ஜேசன் சஞ்சய் டைரக்டரா தமிழ் சினிமால களமிறங்கி இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சந்தீப் கிஷன் தான் மெயின் லீடா இந்த படத்துல நடிக்கிறாரு. தமன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. படம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷமே ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் PRO பண்றாரு. ஜேசன் சஞ்சய் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுனால ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு. மேலும் என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்காரு. இதனால விரக்தி அடைஞ்ச சஞ்சய் PRO சுரேஷ் சந்திராக்கே போன் பண்ணி இத பத்தி பேசியிருக்காரு. சுரேஷ் சந்திராவும் அவருக்கு ஆறுதல் சொல்ற விதமா பேசியிருக்காரு. அப்போ சுரேஷ் சந்திராக்கு பக்கத்துல அஜித் சார் இருந்திருக்காரு. அப்போ போன்ல யாருன்னு கேட்கவே அவர் விஜய் சாரோட பையன் ஜேசன் சஞ்சய்னு சொல்லவே உடனே அஜித் சார் போனை வாங்கி சஞ்சய் கிட்ட பேசியிருக்காரு. அப்போ ஜேசன் சஞ்சய் பிரச்சனைகளை சொல்லவே அஜித் சாரும் எதுக்கும் கவலைப்படாத, லைக்கா கூட செட் ஆகலனா வேற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கூட ரெக்கமெண்ட் பண்றேன்னு பேசி தைரியம் கொடுத்திருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ல கொஞ்ச நாளாவே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. படங்கள் அப்படியே நின்று போயிருக்கு. இப்போ பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகவே ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜேசன் சஞ்சயோட ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் ஆகிட்டதா சொல்லப்படுது. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் வரும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயும் வினோத் இயக்கிற படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராரு. அரசியல்ல முழு வீச்சோட செயல்பட போறதுனால இதுதான் தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 69 படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வெளியாக இருக்கு. சோ சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வரும்னு சொல்லப்படுது.